இந்தாங்கம்மா. மாத்திரை சாப்பிடுங்க. அம்மா, இப்பதாம்மா உன்னை பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீ ரொம்ப அழகா இருக்கம்மா. என் அழகான எஜமானி என் பக்கத்திலே இருக்கும்போது நான் எப்பவும் சந்தோஷமா தான் இருப்பேன். சரி சாப்பிடுங்க. கீதா குட்டி, அம்மா இப்ப சாப்பிடுறாங்களா? ஓ, நல்லா சாப்பிடுறாங்க. சொன்னபடி எல்லாம் கேக்குறாங்களா? அத மட்டும் தான் செய்ய மாட்டாங்க. சொன்னபடி கேளு, மக்கள் பண்ணாதே. என்னம்மா கீதா, அம்மா நீ சொல்றதெல்லாம் கேக்குறாங்களா? எங்களோட ட்ரீட்மெண்ட்டை விட கீதாவோட ட்ரீட்மெண்ட்ல சீக்கிரமா குணமாயிட்டீங்க. கீதா என் உயிர் டாக்டர். அவ என் பக்கத்திலே இருந்தா நான் சந்தோஷமா இருப்பேன். எனக்கு எல்லாம் சரியா போயிடும். வாமா. வாமா வாமா வா. அப்பா, நான் இவளை என் ரூமை கூட்டிட்டு போறேன்ப்பா. வா வா. சோகமா உட்கார்ந்துட்டு இருக்க. இப்போ என்ன நடந்ததுன்னு இப்படி கவலைப்படுற? கவலைப்படாத கௌதம். கௌரி ஒண்ணும் நம்மளை விட்டு நிரந்தரமா போகல. அந்த அம்மாக்கு பைத்தியம் தெரிஞ்சதோ அவ இங்க வந்துடுவா. வருத்தப்படாத. வெரி குட் வெரி குட். கௌதம் ஆறுதல் சொல்ற அளவுக்கு நீ டெவலப் ஆயிட்டியா? திருப்பாதிரி ஏற்கனவே திருப்பின மாதிரி தான் இருக்கு. டேய், என்கிட்ட உன் வாழ்த்தனத்தை வச்சுக்காத, அப்புறம் ஒட்ட நறுக்கிடுவேன். நறுக்கிதான் பாரு என்ன ஆகும்ட்டு. ஆமா, 3ல 2 குரங்கு தான் இருக்கு. இன்னொன்னுங்க. டேய், குரங்கு கிரகன்னு சொன்னா மரியாதை கெட்டு போயிடும். ஜாக்கிரதை. ஆமா, ஏற்கனவே ரொம்ப மரியாதை கொடுத்துட்டாங்க. இப்போ குறையறதுக்கு. இன்னொரு குரங்கு எங்க? போடா காண்டாம இருக்கும். கருப்பு யானை, எரும மாடு, தெருநாயி எல்லாம் நீதாண்டா. திட்டியா? இப்ப கௌரி எங்கன்னு சொல்லு. கௌரி அந்த அம்மா வீட்டுக்கு போயிட்டா. நினைச்சேன். இனிமே தாண்டா கௌரிக்கு விடுவு காணும். பாத்தியா, கடைசியில உண்மைதான் ஜெயிச்சது. ஆமா, கிழிச்சுது. ரொம்ப இழுக்காத, வாய் கிழிஞ்சிட போகுது. அது எங்களுக்கு தெரியும். டேய் கௌதம், இது கூட பேசவே பேசாதடா. வாய் திறந்தாலே சாக்கட. டேய், யாரடா சாக்கட? நீதாண்டா சாக்கட. நீதாண்டி சாக்கட. நீதாண்டா சாக்கட. குடும்பமே சாக்கட. நீதாண்டி வெள்ள பண்ணி. போடா கருப்பியான. நீதாண்டா சாக்கட. போடா நீதாண்டி கல்லு சேக்காத. நீதாண்டா தெருநாயி. நீதாண்டி தெருநாய், வெள்நாய், சொரிநாய். நீதாண்டா சாக்கட வாய். குருநாய், குளிக்காத. உங்க கூட பேசுறது தப்பு. நான் வரேன். மூணு விக்கெட்ல 1 விக்கெட் எடுத்தாச்சு. இன்னும் 2 விக்கெட் தான். எடுத்துருவோம். பாலு கலக்குற மச்சி.
டே மங்கி, ஏண்டா அப்படி பாக்குற? வேற எப்படி பாக்குறதா? பேரன் அழிக்க தாத்தாவை அனுப்புனீங்க. தாத்தா அழகா அல்வா கொடுத்துட்டு போயிட்டாரு. விளக்கும் போச்சு, பூதமும் போச்சு. இப்போ மூசாவும் அலாவுதீனும் ஒன்று சேர்ந்துட்டாங்க. சேர்ந்துட்டா? சேர்ந்துட்டாவா? என்ன குருவே, உங்களுக்கு கொஞ்சம் கூட பயமே இல்லையா? பயமா? எனக்கா? முட்டாள்! பயம் என்கிற வார்த்தை இந்த லீஸ்வாங் அகராதிலேயே கிடையாது. மூசாவாலே அவன் தாத்தாவே தான் மீட்க முடியும். இந்த பூதலோகத்தை மீட்க முடியுமா? இல்லை, இல்லை. இந்த பூதலோக சாம்ராஜ்யத்துக்கு நான் தாண்டா நிரந்தர சக்கரவர்த்தி. மூசாவும் அலாவுதீனும் தனித்தனியா இருக்கும்போது நீங்க சொன்னதை நான் கொஞ்சமாவது நம்பினேன். ஆனா இப்ப நிலைமை அப்படி இல்ல குருவே. நீங்க சக்கரவர்த்தியா இல்ல, ஒரு கொசுவர்த்தியா கூட ஆக முடியாது. முட்டாள்! ஒருத்தன் சில தடவை தாண்டா தோப்பான், ஒரே அடியா தோத்துக்கிட்டே இருக்க மாட்டான். பட் நம்ம விஷயத்துல எல்லாமே அப்படித்தானே நடக்குது. முன்காலத்துல நமக்கு ஏதோ கொஞ்சம் அதிர்ஷ்டம் இருந்துச்சு. மாயாவை ஜெயிச்சோம், அலாவுதீனை விளக்குல அடைச்சோம், மூசாவை அடக்கணும். எல்லாமே நல்லபடியா தான் நடந்துச்சு. ஆனா சமீப காலமா நமக்கு சுவடியில் ஆரம்பிச்ச சனி சுமங்கலிக்கு வந்து இப்ப அலாவுதீனையே ரிலீஸ் பண்ணிருச்சு. இனிமேல் பூதலோகத்துல ராஜா நாற்காலி மட்டும்தான் பாக்கி. அது மட்டும் நடக்காது. என் உயிரே போனாலும் இந்த அரியணையும் விடமாட்டேன், மூசா அலாவுதீனையும் இந்த பூதலோகத்துக்குள்ளே விடமாட்டேன். ஏன் விட மாட்டீங்க? அவங்க என்ன உங்களை கேட்டுட்டா வர போறாங்க? ஒரு நாட்டோட சுதந்திர போராட்டத்தையே எப்படிப்பட்ட அராஜகத்தாலையும் தடுக்க முடியாதப்போ ஒரு லோகத்தோட சுதந்திர போராட்டத்தை உங்களால எப்படி தடுக்க முடியும்? எப்படிப்பட்ட போராட்டத்தையும் பிரித்தாளும் சூழ்ச்சியால் பிசி பிசிக்க வைக்க முடியும். தாத்தாவையும் பேரனையும் பிரிக்க போறீங்களா? இல்லை, பூத குலத்தையே ரெண்டாக பிரிக்க போறேன். அரசவையை கூட்டி அலாவுதீனுக்கு எதிர்கோஷ்டியை கண்டுபிடித்து படை பதவிகள் கொடுத்து அவர்களையே இந்த பூதலோகத்துக்கு காவல் காக்க வைக்கப் போகிறேன். ராஜ விசுவாசத்துக்கு கட்டுப்பட்ட பூதலோக பூதங்கள் என் பேச்சை மீறி மூசாவையும் அலாவுதீனையும் பூதலோகத்துக்குள்ளே விடாது. அதை மீறி அலாவுதீனும் மூசாவும் யுத்தம் என்று வந்தாலும் அழிவு பூதகுலத்துக்கே. அழிய அழிய பூதப்படைகள் என்னை பாதுகாக்க தொடர்ந்து புறப்பட்டு வந்து கொண்டே இருக்கும். இதைவிட எனக்கு வேற என்னடா பாதுகாப்பு? குருவே, சரியான வியூகம். அப்படியே செய்யுங்க. உன் பாராட்டு எனக்கு தேவையில்லை. முதல்ல போய் சபையை கூட்ட ஏற்பாடு செய். போ. உத்தரவு குருவே. மூசா, மாமா, அத்தை, இந்தாங்க. மாமா, நீங்க இல்லாம இத்தனை நாள் இந்த வீடு கோபுரம் இல்லாத கோவில் மாதிரி கலையே இல்லாம இருந்தது மாமா. இல்ல திருவிழா காணாத தேர் மாதிரி இருந்துச்சுப்பா. நீங்க 2 பேரும் சரியா சொன்னாலும் கடவுள் இல்லாத கற்பகிரகம் மாதிரின்னு சொன்னா தான் சரியா இருக்கும். கோயிலுக்குள்ள சாமி சிலையா இருந்தாலும் தேர் இழுத்தாலும் திருவிழாவே நடந்தாலும் அந்த சாமிக்கு சக்தி இல்லைன்னா யாருக்கு என்ன பிரயோஜனம்? விளக்குல இருந்து நான் விடுபட்ட உடனே வழக்கு தீர்ந்து போச்சு நீங்க நினைச்சீங்கன்னா அது தப்பு. விளக்குல இருந்து விடுபட்டது இந்த உடம்பு மட்டும்தான். ஆனா என்னோட உயிர் இன்னும் அந்த லீவ் உட்கார்ந்து இருக்கானே பூதலோக அரியணை, அதோட 4 காலுக்கு கீழே நசுங்கி கிடக்கு. என்னங்க? ஆமா பாட்டி, தாத்தா சொல்றது உண்மைதான். ஒருத்தர் வானத்துல ஏறி நின்று சுவாசிச்சாலும் அவங்க சுவாசிக்கிற காற்று சுதந்திர காற்றா இல்ல அடிமை ஜீவனமாங்கிறது அவங்க சூழ்நிலையை பொறுத்தும் அவங்களுடைய மனநிலையை பொறுத்தும் தான் இருக்கும். இப்ப நம்ம தாத்தாவோட நிலைமையும் அதான் பாட்டி. தாத்தாவை விளக்குல இருந்து மீட்டது நம்மோட தற்காலிக வெற்றி தான். இன்னும் நாம அடைய வேண்டிய இலக்கு எங்கேயோ இருக்கு. பூலோகத்துக்கும் பூதலோகத்துக்குமான நம்ம பயணம் இப்ப திருசங்கு மாதிரி அந்தரத்துல தொங்கிட்டு இருக்கு. பூதலோக ஆட்சி மறுபடியும் நம்ம கைக்கு வரணும்னா நாம இன்னும் வெகு தூரம் பயணம் பண்ணணும்.
இன்னும் நிறைய இன்னல்களை சந்திச்சாகணும். அதை எதிர்த்து நிறைய போராடி ஆகணும். அந்த போராட்டத்துல நாம யாரை இழந்தாலும் வெற்றியை மட்டும் இழக்க கூடாது. நீங்க கிடைச்ச சந்தோஷத்தை நாங்க முழுசா அனுபவிக்கிறதுக்குள்ள மறுபடியும் இழப்பை பத்தி பேசுறீங்களப்பா. விழுந்து கிடந்தவன் எழுந்து நின்றதுக்கெல்லாம் விழா எடுக்க முடியாது ஜலாவுதீன். நாம நடக்க போறத பத்தி யோசிக்கணும். மாமா, இப்படி அவசரமா அடுத்த போராட்டத்தை ஆரம்பிக்கணுமா? கொஞ்சம் நிதானமா யோசிச்சு. நிக்கவோ நிதானிக்கவோ இப்ப நேரம் இல்ல பூதாராணி. விளக்குச்சேரிலிருந்து விடுபட்ட உடனேயே அடுத்து என்ன பண்ணணும்னு யோசிச்சுட்டேன். இதுவரைக்கும் ஒரே லட்சியத்துக்காக தனித்தனியா போராடின நானும் என் பேர மூசாவும் இனிமே சேர்ந்து போராட போறோம். பூதலோக அரியணையில இருந்து அந்த அந்நிய லீயை விரட்டி அடிக்கிற வரைக்கும் இணைந்த இந்த கைகள் பிரியாது. இன்னும் 7-8 நல்ல சித்திர மாசம் பிறக்க போகுது. சித்திர மாசம் வளர்பிறையில நானும் மூசாவும் புனித போருக்காக பூதலோகம் போறோம். அதுக்கான ஆயுத வேலைகள் நிறைய இருக்கு. எங்களை யாரும் தொந்தரவு பண்ணாதீங்க. மூசா வா. சரிப்பா. யாருமே புரிஞ்சுக்காம இப்படி ஒரு இக்கட்டான நிலைமையில தள்ளி விட்டாங்க. இந்த உலகத்துல யார வேணாலும் அக்கா, ஆன்ட்டி, சித்தி, பாட்டின்னு எந்த உறவு வேணாலும் சொல்லி கூப்பிடலாம். ஆனா அம்மாங்கிற உறவை சொல்லி அம்மா கிட்ட மட்டும் தானே கூப்பிட முடியும். இவங்களை எப்படி என்னால அம்மான்னு சொல்லி கூப்பிட முடியும்? அப்படியே கூப்பிட்டாலும் அதுல உண்மையான அன்போ பாசமோ ஒட்டோ உறவோ இருக்குமா? அவங்க தான் என்ன உண்மைன்னு நம்பி ஏமாறுறாங்கன்னா பொய்ன்னு தெரிஞ்சே நான் எப்படி அவங்கள ஏமாத்துறது? எத்தனை நாளைக்கு இந்த நடிப்பு, எத்தனை நாளைக்கு இந்த வேதனை, எத்தனை நாளைக்கு இந்த பிரிவு? கீதா, கீதா இங்க வாயே. கீதா, அம்மா கூப்பிடுறேன்ல, வா. கீதா, அங்க என்னம்மா பண்ற? கௌரி, உனக்கு விருப்பமில்லாத இடத்துல உன்னை தங்க வச்சிருக்கிறது பெரிய பாவம்மா. என்ன மன்னிச்சிரு தாய். மாதவி குணமடையறதுக்கு இதை தவிர வேற வழி இல்லடா. நீ எவ்வளவுக்கு எவ்வளவு கீதாவா மாறி மாதவிட்ட அன்பை காட்டுறையோ அவ்வளவு சீக்கிரம் மாதவி குணமாயிடுவாடா. மாதவி நல்ல குணமான அடுத்த நிமிஷமே உன்னை உங்க வீட்டில் கொண்டு போய் திரும்ப சேர்க்க வேண்டியது என் பொறுப்பு. அது வரையிலும் இந்த தாத்தாவுக்காக கஷ்டத்தை பொறுத்துக்கம்மா. கீதா, கௌரி போயாம கூப்பிட்டுக்கிட்டே இருக்காமா. போய் என்னன்னு கேளுறா கண்ணா. மாதவி, ஓ மக செத்து போவான்னு தெரிஞ்சிருந்தோம் என் அவ பேர்ல இவ்வளவு பாசத்தை கொட்டி வச்சிருந்த. என்னங்க சாப்பிட வாங்க. கௌதம், கௌரி, நீங்களும் வந்துருங்க. என்னங்க நீங்க 2 பேர் மட்டும் வந்திருக்கீங்க? கௌரி எங்க? என்ன கனகு,
மறந்துட்டியா? கௌரியை நம்ம தானே மாதேவி வீட்டுக்கு காமிச்சு வச்சோம். அவளை அனுப்பி வச்சது நான் மறந்தே போயிட்டேன். ஹால்ல படிச்சிட்டு இருக்கான்னு நினைச்சேன். சரி விடு, வீட்டில் இருந்தா எல்லாரும் ஒண்ணா உட்காந்து சாப்பிட்றது பழக்கம். அந்த ஞாபகத்துல சொல்லிட்டேன். என்னங்க கௌரி அங்க சாப்பிட்டுருப்பாளா? இவ்வளவு நேரம் ஆச்சே, சாப்பிடாமலா இருப்பா? இல்லைங்க, நம்ம எல்லாரையும் விட்டுட்டு அவ இங்க எப்படி இருக்காளோ என்ன பண்றாளோ தெரியல. அதான்